எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, குரு அதிசார பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த குரு அதிசாரம் ஆகக்கூடிய ஒரு தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு பார்க்கும்போது நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை மதியம் 1:56 புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு கடக ராசிக்கு குரு பகவான் அதிசாரமாகிறார். கிட்டத்தட்ட ஒரு 26 நாள் குரு பகவான் அதிசாரம் வாங்கி கடக ராசியில அதுவும் குறிப்பா உச்சம் அடைஞ்சு உட்கார்றார். அப்ப அதாவதுன்றது பார்க்கும்போது 2025 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி முதல், அதே 2025 வருடத்துல நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை. அப்ப இந்த குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நவகிரகத்திலேயே சுபகிரகம் கொண்டவர் யாருன்னா இந்த குரு பகவான் தான். நிறைய அந்த குருவுக்கு பேர் உண்டு. அதாவது குரு கொடுப்பார் எவர் தடுப்பார், குரு பார்த்தா கோடி நன்மை. அப்ப இந்த குரு பகவான் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு திருமணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, தொழில் சரியான முறையில் இல்லாதவங்களுக்கு, படிப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு, படிச்சுட்டு நல்ல வேலை எதிர்பார்க்கிறவங்களுக்கு, அரசியல், கலைத்துறை, சினிமாத்துறை, வெளிநாடு, இந்த மாதிரி எதை தொட்டாலுமே நம்ம கேட்குற கேள்வி ஒண்ணுதான், சாமி எனக்கு குரு பார்வை நல்லா இருக்கா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். காரணம் என்னன்னா, ஒரு பொதுவாகவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, குரு தான் ஒரு மனிதனுக்கு முக்கிய ஒரு ஆணி வேறுன்னு நம்ம சொல்லலாம். அந்த குரு பகவான் தான் இப்ப அதிசாரம் ஆகிறார். அதிசாரம் அப்படின்னா அதாவது முன்னாடி போறது, வக்ரம் அப்படின்றது பின்னாடி ரிபேர்ஸ்ல வர்றது, அதிசாரம்ன்றது நம்ம இருக்கிற இடத்துல இருந்து முன்னாடி போறது, ஒரு குறுகிய நாள். அதுதான் இந்த குரு அதிசாரம். அப்படி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு 12 ராசிக்காரர்களுக்குமே எவ்வாறு இருக்க போகுது அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த காணொலியில கொஞ்சம் நம்ம ஆதாரபூர்வமா இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. காலபுருஷ தத்துவத்துப்படி அதாவது 8வது ராசி தான் இந்த விருச்சக ராசி. விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த குரு அதிசாரம் என்னென்ன பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த குரு அதிசாரம் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல யோகம். அதுல குறிப்பா 3 ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிவேக வளர்ச்சி கொடுக்க போறாரு. அதுல உங்க ராசி ஒண்ணு. ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு பார்வை உண்டு. முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். சனி பார்வைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3, 7, 10. ராகு கேதுடைய பார்வை எடுத்துக்கிட்டீங்கன்னா 3, 7, 11. செவ்வாயுடைய பார்வை எடுத்துக்கிட்டீங்கன்னா 4, 7, 8. பொதுவான பார்வை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 7. குருவுடைய பார்வை எடுத்துக்கிட்டீங்கன்னா 5, 7, 9. குரு பகவான் மட்டும்தான் பார்க்கிறவங்களுக்கும் பலன் கொடுப்பாரு, அவர் உட்கார்ந்த வீட்டுக்கு யோகத்தை கொடுப்பாரு. சரிங்களா? இப்ப குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அஷ்டம குருவா இருந்தது இல்லைங்களா? அதாவது விருச்சக ராசிக்காரங்களுக்கு 8ல குரு இருந்தார். 2025 மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் திருக்கணித முறைப்படி பெயர்ச்சி அடைஞ்சாரு. அப்ப அந்த பெயர்ச்சி அடையும் போது பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருந்து உங்க ராசிக்கு 7வது வீட்டுல இருந்து 8வது வீட்டுக்கு, அதாவதுன்றது மிதுன ராசிக்கு வந்தாரு. அப்படி மிதுன ராசிக்கு வந்த குரு பகவான் ஏகப்பட்ட மன உளைச்சலை உங்களுக்கு கொடுத்திருப்பாரு. அதாவது 8ஆம் இடம்ன்றது அஷ்டமஸ்த ஸ்தானம். இப்ப சனி உட்காந்து என்ன சொல்றோம், அஷ்டமஸ்த சனி. குரு உட்காந்து அஷ்டம குரு. அஷ்டமத்து குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம். கரெக்டா நீங்க யோசிச்சு பாருங்க. 2025 மே மாசம் 14ஆம் தேதியில இருந்து இந்த டேட் வரைக்கும், அதாவது குறிப்பா உங்களுக்கு பார்க்கும்போது இந்த அக்டோபர் 17 வரைக்கும் உங்கள் நிலைமைகள் சரியில்லை. இதுல நீங்க 5 விஷயத்துல லாக் ஆயிருப்பீங்க. பணம் பரிமாற்றம் லாக் ஆயிடும், அதாவது குடுக்கல் வாங்கல் கட் ஆயிடும். கொடுத்த காசு வாங்க முடியாம, வாங்கின கடனை கட்ட முடியாம, வெச்ச நகையை திருப்ப முடியாம, மொத்தத்துல குடுக்கல் வாங்கல் நமக்கு தாமதம் ஆயிடுச்சு. 2வது தொழில் ரீதியா ஏகப்பட்ட குழப்பத்தை சந்திச்சிருப்பீங்க. வேலை பறி போனது, வேலையில பிரச்சனை வந்தது,
வேலையில விட்டு வெளியில வந்தது, மன உளைச்சல் ஆனது, என்னடா இது வாழ்க்கைன்ற அளவுக்கு வெறுத்து போய் உக்காந்துருப்பீங்க. அப்ப பணம் பரிமாற்றம் கட்டாயிடுச்சு, தொழில் ரீதியான வளர்ச்சி கட்டாயிடுச்சு, மூணாவது மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. இதனால பாத்தீங்கன்னா வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி, வீட்டுல இருந்தா வெளியில போலாமா, வெளியில போனா வீட்டுக்கு போலாமா, வீட்டுக்கு போனா எங்க போலாம், மனசுல அவ்வளவு குழப்பம், வெளியில சொல்ல முடியாம ஒரு நிலைமை. கல்லோட அரிசி வாயில போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது, முழுகுனா கல்லு போகுது, மெல்லனா பல்லு போகுதுன்ற மாதிரி. நாலாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா மனைவி, தாய், தந்தை, குடும்பத்தினால ஏகப்பட்ட மன உளைச்சல். ஒருத்தருக்கு போனா ஒருத்தருக்கு மாத்திரை மாசம் கண்ட கரண்ட் பில் கட்டுறமோ இல்லையோ, மருந்து மாத்திரை செலவு 10 ரூபா வாங்கியிருப்பீங்க. மொத்தத்துல இன்னைக்கு எல்லாம் இழந்துட்டு வெறுங்கையை வீசிட்டு வரக்கூடிய நிலைமை தான். வீடு ஃபுல்லா காசு இருந்த காலம் போய் வீட்டுல 4 காசு எங்க இருக்குமோ அப்படின்னு தொலாவர காலத்துலதான் இப்ப உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்ப இப்படி இருக்கும்போது பொதுவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விருச்சக ராசிக்கு 8ல குரு இருந்து படாத பாடு படுத்திருப்பாரு இந்த கிட்டத்தட்ட ஒரு 5 மாச காலமா. அப்படி இருந்த குரு பகவான் இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது குரு வந்து மிதுன ராசியிலிருந்து அதிசாரம் வாங்கி கடகராசிக்கு வராரு. அப்ப கடகராசிக்கு வரும்போது உங்களுக்கு இந்த அஷ்டமத்து குருவில் இருந்து இப்ப ரிலீஃப் ஆகி உங்களுக்கு பாக்கிய குருவா வராரு. பாக்கியஸ்தானம்னா என்ன? சாமி எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்குமா, எனக்கு அந்த வரம் கிடைக்குமா, இந்த யோகம் கிடைக்குமா, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா, அப்ப நம்ம வேண்டிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த பாக்கிய ஸ்தானத்துக்கு தான் இப்ப குரு வந்திருக்கிறாரு. அதாவது அக்டோபர் 17ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் அருமையான யோகமான இடத்துக்கு இப்ப குரு வராரு. அது சாதாரணமா வரல, உச்சமடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப உங்க ராசிக்கு 8ல் இருந்த குரு 9ஆம் இடத்துக்கு வந்து உச்சமடைகிறார். யார் வீட்டுல? தன்னுடைய மனைவி வீட்டுல வந்து உச்சமடைகிறார். அப்ப உச்சமடையும் போது என்ன பண்றாரு அப்படின்னா, உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வராரா. அப்ப உங்களுக்கு என்ன தேவை? திருமணம் தேவையா? திருமண யோகத்தை தராரு. புத்திர பாக்கி தடையா? புத்திர யோகத்தை தராரு. தொழில வளர்ச்சி இல்லையா? தொழில் வளர்ச்சி கொடுக்கிறார். அதாவது குடும்பத்தை விட்டுட்டு, தாயை விட்டு, தந்தை விட்டு, மனைவி மக்கள் விட்டுட்டு, சொந்த பந்தத்தை விட்டுட்டு ஆசைப்பட்டு ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க. அந்த ஆசைப்பட்டு போன வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை செய்துக்கிட்டு இருப்பீங்க. எனக்கு குடும்ப தேவை ஒன்று இருக்குல்ல, கமிட்மெண்ட் ஒன்று இருக்குல்ல. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இஎம்ஐ கட்டணும், வாடகை கட்டணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், ஹெல்த்தை பார்த்துக்கணும், வளர்ச்சிக்கு 4 காசு மெச்ச வைக்கணும், மொத்தத்துல நமக்கு உண்டான செலவுகளுக்கு சுதாரிச்சுக்கணும். அப்ப இதுக்கெல்லாம் உழைக்கிறீங்க இல்லையா? அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை. அப்படி பார்த்தா பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு 9ல பாக்கிய குருவை வர்றது மட்டும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. குரு பகவான் நான் என்ன சொன்னேன், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறாருன்னு சொன்னா, கடகராசியிலிருந்து 5ஆம் இடமா உங்க ராசி தான் பார்க்கிறாரு. குரு பார்வைப்பட்ட கோடி நன்மை, குரு பார்வைப்பட்டா கோடி நன்மை. அப்ப குரு வந்து உங்க ராசி பார்க்கறதுனால நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். குறிப்பா புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்றாரு. ஏன்னா குரு வந்து 5ஆம் இடமா உங்க ராசி பார்க்கிறாரு. 5ஆம் இடம்னா புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். அரசியல சாதிக்க முடியுமா அப்படி நினைச்சு கவலைப்பட்டவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில இந்த சூழ்நிலையில உங்களுக்கு கை கொடுக்கும். அதை தவிர வந்து நான் கலைத்துறையில இருக்கிறேங்க, நான் குருவா இருந்து கத்து கொடுக்குற இடத்துல இருக்கிறேங்க, நான் பட்டம் பதவி அதாவது மேல் பதவியில் இருக்கிறேங்கன்னு சொல்றவங்களுக்கு எல்லாமே மன உளைச்சல் இருந்தவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். உடல் உபாதிகளோட 4 காசு இல்லாம, ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல அவங்கவுங்க சக்திக்கு உண்டான ஒரு கடன் கண்டிப்பா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரபஞ்சத்துல வந்து பார்த்தா 30% பேர் கொடுக்குற இடத்துல இருக்கிறோம். அதே பார்த்தீங்கன்னா 70% பேர் நம்ம வாங்குற இடத்துல இருக்கிறோம். அப்ப அந்த 70% பேருக்கு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்ப வாங்குற இடத்துல தான் இருக்கிறீங்க, கொடுக்குற இடத்துல இல்லை. அப்படி பார்த்தா மற்ற ராசிக்காரங்களோட 10% வந்து ஜாஸ்தியா தான் இருக்கிறீங்க, இழந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. மனைவினால நிம்மதி இல்லாத, மக்களால சந்தோஷம் இல்லாத, தாய் தந்தையினால சப்போர்ட் இல்லாத, அப்பா சொத்து பிரிச்சு கொடுப்பாரா, அண்ணன் தம்பி ஒத்துக்குவாங்களா, அக்கா தங்கச்சி கையெழுத்து போட்டு கொடுப்பாங்களா, என் சொத்து என் பாகம் என் கைக்கு வருமா, அதை வச்சு என் வாழ்க்கையில நான் மேல வளர்ந்து வருவேனா, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்களுக்கு இல்லாம நான் வந்து 4 காசு சேர்த்து வைப்பேனா, இது போல எதிர்பார்க்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்ப நான் சொல்லிக்கிற விஷயம் வந்து 3 விஷயம்தான். அதாவதுன்றது வந்து பார்த்தோன்னா, உழைக்கணுன்ற எண்ணம், சாதிக்கணுன்ற ஒரு டிகிரி மட்டும் விருச்சிக ராசிக்காரங்கள் இருக்கிறவங்களுக்கு
இந்த 26 நாள் நீங்க சூப்பரா இருக்க போறீங்க. ஏன்னா குரு உங்க ராசி பார்க்கறதுனால நிச்சயமா உங்களுக்கு இந்த பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாக போகுது. அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்க குலதெய்வத்தினுடைய வழிபாடு. குலதெய்வத்தை கும்பிடுங்க. அப்படி குலதெய்வத்தை கும்பிடாதவங்க என்ன பண்றீங்கன்னா, வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரிங்களா? ஒண்ணு குலதெய்வத்தை வழிபடுங்க, அல்லது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுப்பாரு. ஒண்ணு. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வளர்ற இடத்துல தான் இருக்கிறீங்க, ஆனா இன்னும் வளரல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மாசத்துக்கு 4 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம்ன்றது இல்லை, 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலும், ஆனா 4 காசு வீட்டுல மிச்சம் இல்லாத கறக்க தான் சுரக்குன்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில மிச்சம் பண்ணலாம் நினைக்கிறீங்க, ஆனா ஒண்ணும் இல்லை. உங்களுடைய சூழ்நிலை நான் என்ன கேட்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கலாம். நிச்சயமா இந்த குரு அதிசாரம் உங்களுக்கு நல்லதா இருக்கு. அதனால பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க கட்டன்றது மண்மனை வாங்கக்கூடிய யோகம், வீடு வாசல் ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய பாக்கியம், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள், இது எல்லாமே தேடலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, வண்டி காரு வாங்குறது மாத்துறது இதுக்குண்டான யோகம் இருக்குது. ஏன்னா பாக்கிய குருவா வரார். அப்ப காரு வாங்குறது ஒரு பாக்கியம், வண்டி வாங்குறது ஒரு யோகம் பாக்கியம், வளர்ச்சி. வீட்டுக்கு தேவையான ஏசி வாங்கலாமா, வாஷிங் மிஷின் வாங்கலாமா, இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிவி வாங்கலாமா, கபோர்டு ஒர்க் பண்ணலாமா, பெயிண்டிங் பண்ணலாமா, ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாமே உங்க நிலைமை மாறதான் போகுது. சரிங்களா? அதனால எப்படி பார்த்தாலுமே நான் என்ன கேட்கிறேன்னா, நடந்ததை பத்தி நினைச்சீங்கன்னா வாழ முடியாது. நடக்க போறதை பத்தி யோசிங்க, தேடுங்க. எங்க தேடணும்? உங்க ஜாதகத்துல தான் தேடணும். அப்போ உங்க ஜாதகத்தை பாருங்க, எனக்கு என்ன தொழில் அமையும், எந்த தொழில் செஞ்சா நான் சம்பாதிப்பேன், எந்த திசையில போனா நல்லா இருப்பேன், எந்த பக்கம் வாசப்படியில் உட்கார்ந்தா நல்லா இருப்பேன், என் ராசிக்கு எந்த மோதிரக்கல் போட்டா நல்லா இருக்கும், என்னோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், என்னோட வளர்ச்சி எப்படி இருக்கும், பொதுவாக இதெல்லாம் சிந்திங்க. உங்க ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிராவல் பண்ணினீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும், உங்க வளர்ச்சியும் நல்லா இருக்கும், உங்களோட வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும். சரிங்களா? அதனால என்ன அப்படின்னா, இன்னும் பலன் சொல்லணும் சொல்லிட்டே போலாம். ஆனா விருச்சக ராசிக்கு ஒரே வாரத்துல சொல்லணும்னா, யோகமான நேரம். குரு உங்க ராசி பார்க்கிறாரு, நல்லாதான் இருக்க போகுது, சாதிக்க போறீங்க, வாழ போறீங்க, வளர போறீங்க. இது நீங்க பார்த்துட்டு பின்னாடி நீங்க சொல்லுங்க. சரிங்களா? காலபுருஷனுக்கு 8 மட்டும் இல்லைங்க, ரகசியத்துக்குரிய அறை 5 கருவறை, 9 கும்பம் கலசம். அந்த வகையில விருச்சகம் என்பது நமக்கு ரகசிய அறை. அது மட்டும் இல்ல, போராட்டத்துக்குரிய அறை. அது மட்டுமல்ல, எப்போதுமே அடமண்டாக இருக்கக்கூடிய அறை. அதுதான் அதனுடைய சூட்சமம். ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு இடத்துல அமிர்தத்தையும் ஒவ்வொரு இடத்துல விஷத்தையும் வச்சிருக்காங்க. இவருக்கு கொடுக்கல வச்சிருக்காங்க. அப்ப தேள் எப்படி இருக்கும்? ஏற்கனவே நல்ல பாம்பு, நான் பாம்புகளுடைய ஐட்டத்துக்கு கூட நம்ம எதுவும் பயப்பட மாட்டோம். ஆனால் தேள்னா நிறைய பேர் பயப்படுறோம். ஜென்ரலாகவே நம்ம பயப்படுறோம் தேள்னா. அந்த வகையில விருச்சிகத்திற்கு இந்த குரு சாரம், இந்த குரு அதிசாரம் எப்படி இருக்கும்? அப்ப விருச்சிகத்துக்குத்தான் எடுத்துன்னு 18-10 குரு அதிசாரத்துல உங்க வீட்டை தான் பாக்குறாரு. போதுமா? உங்க வீட்டை, அதாவது காலபுருஷனுக்கு 8ஆம் வீட்டை 5ஆம் பார்வை பார்க்கிறாரு. காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு உங்க ராசி வீடு, அது 5ஆம் பார்வை பார்க்கிறாரு. அப்ப 5ஆம் பார்வை பார்க்கும்போது நிச்சயமாக குழந்தை செல்வம். நேரம் ஆக ஆக எது நமக்கு ஒன்றும் சரியா சூட் ஆகலையோ, ரொம்ப நேரம் ஆக ஆக எது கல்யாணம் லேட் ஆகுதா, புத்திர பாக்கியம் லேட் ஆகுதா, தொழில் விருத்தி நலிவடைந்து போச்சா, இப்போ ஒரு நேரம் அவங்களுக்கு வந்திருக்கு. அடுத்து வருது, அடுத்த குரு பயிற்சி உங்களுக்கு வருது. இருந்தாலும் இப்போ உங்களுக்கு அந்த குரு அதிசாரத்துல ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட். அடுத்தது 3ஆம் இடத்தை 7ஆம் பாவம். 3 முயற்சி, தர்மம், வெற்றி, விளையாட்டு, சகோதரர், இளைய சகோதரர், குறுகிய பயணம், குறுகிய பயணம். அப்ப அது எல்லாமே யாரு 7ஆம் பார்வை பாக்குறாங்க. 7ங்கிறது யாரு? கேந்திராதிபதி. 7ங்கிறது யாரு? மனைவிக்குரிய இடம். 7ங்கிறது யாரு? நண்பர்களுக்குரிய இடம். அப்ப அந்த 7ஆம் இடம் பார்வையை பார்க்கும்போது அவங்க மூலம் ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இல்லையா? அப்போ கண்டிப்பாக விருச்சகத்துக்கு இந்த குரு அதிசாரம் ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும், நல்ல அட்வான்டேஜ் கொடுக்கும். 1, 4, 7, 10, 1, 5, 9 திரிகோணத்துல என்ன ஸ்தான பலம், என்ன ஸ்தான பலம் பெற்றிருக்காங்க,
எந்த பார்வை பலத்தில் இருக்காங்க எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி உங்க ஜாதகத்தை பிரிச்சுக்கங்க, பிரிச்சு அழகா எடுத்துருவீங்க. இல்ல விருச்சகத்துக்கு இப்ப விருச்சக ராசி நேற்று கூட வந்தாங்க. விருச்சக லக்னம் விருச்சக ராசிக்கு 8ஆம் இடம் புதன், அட்டமாதிபதி. அப்ப 8க்கும் 8 அப்ப 8 11 8க்கும் 11க்கு உரியவன். அப்ப 8ங்கிறது போராட்டம் தானே, அட்டமாதிபதி தானே. ஏற்கனவே செவ்வாயினுடைய அதிபதிக்கு புதன் பகை இல்லையா? அப்போ எப்படி இருக்கும்? மிக மிக கவனம். கண்ணீர் விட்டாங்க, ஒரு மேடம் வந்து என்கிட்ட கண்ணீர் விட்டாங்க. அப்போ அட்டமாதிபதி நடக்குது, அப்போ போராட்டம். கொஞ்ச நாளைக்கு அந்த பகை கிரகங்கள் பகை நவக்கோள்கள் நடக்கும்போது போராட்டம், அந்த நட்பு கோள்கள் நடக்கும்போது கொஞ்சம் நல்லதை கொடுக்கும். அதுதான் 11ஆம் இடம். அப்ப 2 இவங்களுக்கு வந்து கண்டிப்பா 2 தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. யாருக்கு? விருச்சகம், மிதுனம், கன்னி, மேஷம், தனுசு, மீனம். இது எல்லாமே 2 ராசிகளுக்கு 2 தொழில். அதாவது ஹெச்ஓடி, மெயின் டிவிஷன், சப் டிவிஷன், மெயின் டிவிஷன், சப் டிவிஷன், இந்த மாதிரி 2 தொழில் செய்வதற்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. அப்ப எப்படிப்பட்ட தொழில் பண்ணணும் நீங்க? அப்ப விருச்சகத்துல யாரா இருக்கிறா? விசாக 4ஆம் பாதம், அனுசம் கேட்டை, பயங்கரமான நட்சத்திரம். சாதாரண தொழிலாளிய கம்ப்யூட்டர்ல முதலாளி அழைக்கக்கூடியது, சாதாரண தொழிலாளிய பெரிய ஹை சொசைட்டி கொண்டு போறது. அப்படிப்பட்ட விருச்சக ராசியில 3 நட்சத்திரமுமே மிகவும் அதாவது ஒப்புயர்வு பெற்ற நட்சத்திரங்கள். என்ன செய்யும், உனக்கு என்ன வேணும், ஆனா எனக்கு வேண்டியதை கொடுத்துரும், அப்படி அடமண்டு பிடிக்கக்கூடிய நட்சத்திரங்கள். அப்ப நீர் சம்பந்தப்பட்டது, நிலைகள் சம்பந்தப்பட்டது, வெண்ணெய் சம்பந்தப்பட்டது, வெளிநாட்டுக்கு உரியது, போகத்துக்குரியது, மோகத்துக்குரியது, அடமண்டுக்குரியது, கோபத்துக்குரியது, வேகத்துக்குரியது. வெளிநாட்டு பெண், ஸ்வீடன்ல இருந்து தமிழ் முறைப்படி நாங்கள் கல்யாணம் பண்றோம், எல்லாம் விருச்சகம். ப்ராப்பர்ட்டி இருக்கணும். ஒரு பெண்ணுக்கு ப்ராப்பர்ட்டி இருந்தா அந்த பொண்ணு வந்து நம்ம மனம் முடிச்சுக்கலாம். அப்படிங்கிற ராசி தான் விருச்சகம். எதோட? போராட்டத்தோட ஜெயிக்கணும். சார் போராட்டத்தோட ஜெயிச்சா தான் அதுக்கு பலன், போராட்டத்தோட ஜெயிச்சா தான் அதுக்கு திறமை, போராட்டத்தோட ஜெயிச்சா தான் வெற்றி நீடிக்கும். அரசியல் மட்டுமல்ல, அரசு இதழ் மட்டுமல்ல, அரசியலுக்கு 99% விருச்சக ராசி, 99% கடக ராசி, 99% சிம்ம ராசி. சனீஸ்வரனை விட்டுறாதீங்க. எங்கே போனாலும் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய அவர் இல்லாம ஒரு அளவும் அசையாது. அதுக்காக நான் சொல்றது பூரா சூரியன் செவ்வாய் சம்பந்தப்பட்ட கோள்களை மட்டும் சொல்றது நினைக்காதீங்க, கோள்கள் மட்டும் நினைக்காதீங்க. மற்ற கோள்களுடைய ஆதரவும் தேவை, சப்போர்ட் டிஸ். அந்த சப்போர்ட் வேணும், அந்த சப்போர்ட் இதை சாதிக்க தன்மை உண்டு. அப்படிப்பட்ட விருச்சக ராசிக்கு நிச்சயமாக ஒரு மறைவாக இருந்தாலும் இலைமறை காய் போல வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம் விருச்சக ராசி. 1ஆம் இடம் 5, 3ஆம் இடம் 7, 5ஆம் இடம் 9ஆம் பார்வை. அப்ப 5ஆம் இடத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? குழந்தைகள் பூரா பெரிய தகப்பனா, எங்க அப்பா இருந்தாரு அந்த மாதிரி வரும், தாத்தா இருந்தாரு அந்த மாதிரி சொல்றோம். அப்படிப்பட்ட போராட்டத்தினுடைய உச்சம் விருச்சகம். பாருங்க, அரசியல் இருந்தாலும் சரி, இல்ல அது ஆபீஸ் ஒர்க்கா இருந்தாலும் சரி, வெளிநாடு இருந்தாலும் சரி, பாருங்க போராட்டம் இல்லாம அதுல ஜெயிக்கவே முடியாது. ஏன்? சோ பிகாஸ் ஆஃப் த சீக்ரெட் பிளேசஸ் ஆஃப் தி விருச்சகம், சீக்ரெட் பிளேஸ். அதனால கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு, விவேகத்தை கொடுக்கக்கூடியது, அமைதியா இருந்து சாதிச்சால் எல்லா இடங்களிலும் நீங்க நிறைஞ்சு இருப்பீங்க. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சியானது பார்த்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் மாதம் 2025 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 2025 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டம் வரலும் அதிசாரமா உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வர இருக்கிறார். அப்போ இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படி உங்களுக்கு பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றதான் நம்ம பார்க்க இருக்கோம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதுமே குரு பகவான் அப்படின்ற ஒரு கிரகமானது வருடத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து தசையை நடத்துவார். ஆனால் ஒரு சில காலகட்டத்தில் மட்டும் இந்த அதிசாரமாக அந்த ராசியை விட்டு திரும்ப அடுத்த ராசிக்கு பயிற்சி அடைவார்.
அந்த அமைப்புகள் தான் இந்த நேர காலங்களில் நடந்துட்டு இருக்குங்க. இந்த குரு பயிற்சி எப்போ நடந்ததுன்னா 2025 மே மாதம் 14ஆம் தேதி தான் அதிசாரமா மிதுன வீட்டுக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன வீட்டுக்கு பயிற்சி அடைந்தார். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா மிதுன வீட்டிலிருந்து கடக ராசிக்கு இன்னைக்கு அதிசாரமா அந்த குரு பகவான் பயிற்சி அடையி வரப்போறார். அப்போ அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5 வரலும் தான் மிதுன வீட்டில இருந்து கடக வீட்டில் இருக்க போறார். அப்போ உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் வரப்போறார். அடுத்தது இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரலும் திரும்ப இந்த இடத்துல அதிசாரமா வந்த குரு பகவான் திரும்பவும் பின்னோக்கி வக்ரகதியில பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிதுன வீட்டுக்கே சென்றுவார். அப்ப அந்த நேர காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அப்ப இந்த நேர காலகட்டத்தில் இந்த குரு அதிசார பயிற்சி பலன்களை நான் 2 விதமா பிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு பலன் சொல்ல போறேன். இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டமும் அதிசாரமா கடக வீட்டில் இருக்கும் போது எப்படி பலன்கள் இருக்க போகுது, டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து 2026 ஜூன் 1 வரலும் வக்ரத்துல திரும்ப பின்னோக்கி போய் மிதனத்துல இருக்கும்போது எப்படி இருக்கும்போதுன்னு 2 விதமா பிரிக்கும் போது முதலாவதா பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த விருச்சிக ராசிக்கு அக்டோபர் 18ல இருந்து டிசம்பர் 5 வதுன்னு ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு அளவுகோல் அப்படின்றது சொல்லலாம். உண்மையாலுமே கடந்த 1 வருட காலமாகவே விருச்சிக ராசி அன்பர்களின் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சோதனை, தடை, தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையுது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், முக்கியமாக தொழில் தடை ஏற்பட்டுட்டு இருக்கு, வண்டி வாகன தடைகள் ஏற்பட்டுட்டு இருக்குதை பார்க்க முடியுது. ஏன்னா அட்டமத்துல குரு அப்படின்னாவே அகப்பட்டவனுக்கு அட்டமட்டத்துல குருன்ற விதி, என்னைக்கோ செய்த குற்றத்தை இந்த நேரத்தில் அனுபவிக்கணுன்ற விதி. அப்ப கடந்த 1 வருட காலமாகவே ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை இந்த விருச்சிக ராசி அன்பர்களானது வாழ்ந்துட்டு இருக்கின்ற விதிங்க. இந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கை, பிரச்சனைக்குரிய வாழ்க்கை, பொருளாதார நெருக்கடிகள் சூழ்ந்த இந்த நேரம், பண தட்டுப்பாடுகள் நிறைந்த இந்த நேர காலகட்டத்தில் திடீர்னு இந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு திடீர் அதிர்ஷ்ட ஒரு வாய்ப்புன்னு தான் சொல்லணும். என்ன சார் இது எவ்வளவு நாள் சார் இருக்க போறா, அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5 ஒரு 2.5 மாதம் கூட இல்லையே சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். 1 வருடத்தில் நடக்காத ஒரு சில நிகழ்வுகள் கூட இந்த 2.5 மாத காலகட்டத்தில் ஒரு நல்லது நடந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முதல் தரமான யோகாதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பகவான், அதாவது 2ஆம் அதிபதி தனாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய இந்த 2 கிரகமுமே குரு பகவானா அவர் 9ஆம் இடத்துக்கு ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்ற ஒரு பழமொழி உங்க ராசிக்கு மட்டுமே இந்த நேரத்தில் பொருந்தக்கூடிய அமைப்புல இருக்கு. பல நாட்களாக தடைபட்டிருந்த ஒரு சில காரியங்கள் தடைக்கு பின்னர் வெற்றியை நீக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாக போகுதுங்க. தொழில் தடை, வருமான குறைபாடுகள் இந்த எல்லாம் விலகி ஓரளவுக்கு வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள், தொழிலில் போட்டி பொறாமைகள் இருந்த ஒரு காலகட்டங்கள் நீங்கி இந்த நேர காலகட்டத்தில் போட்டி பொறாமைகள் குறைந்து ஒரு வலிமை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாக போகுது அப்படின்றது சொல்லலாம். அப்போ இந்த 9ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த அதிசார குரு பயிற்சி திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் பணவரவுகளையும் ஏற்படுத்த போகுது. அதே நேரத்தை உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. இந்த அதிசார குரு பயிற்சி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட தசாநாதன் புத்திநாதன் 2 பேரும் இந்த நேர காலத்தில் வலிமை பெற்றிருந்தால் இந்த நேர காலகட்டத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக உருவாக போகுது. பல நாள் பிரச்சனைகளுக்கு இந்த நேரத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாக போகுதுங்க. முக்கியமாக குடும்ப ரீதியான பிரச்சனைகள், கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடுகள், இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டங்கள், ஒருத்தரை அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டங்கள்லாம் உதயமாக போகுதுங்க. எப்பொழுதுமே இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால அந்த குடும்பமானது குதூகலம் அடையக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்கிறது, சுபகாரியங்கள் செய்கிறது, அழியா சொத்துக்கள் வாங்குவது, வீடுமனை வாசல் வாங்குவது, வீடுமனை வாசல் கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கின்ற மாதிரி ஒரு சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். இந்த நேர காலகட்டத்தை நீங்கள் சரியாக செவனை பயன்படுத்துங்க. அதே வேளையில் இந்த 9ஆம் இடத்துலேருந்து இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் தான் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்கும். குரு பகவான் அப்படின்னாவே இருக்கக்கூடிய இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு வலிமை அதிகம் இருக்குதுங்க. அப்போ இவர் பார்க்கக்கூடிய இடமானது உங்களோட ராசியை பார்க்க இருக்கார். உண்மையாலுமே இதுக்கு முன்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்து உங்கள் ராசியை பார்வை பலன் கிடைக்காத ஒரு காரணத்தினால தெளிவான சிந்தை இல்லாமல் தடுமாறி இருக்குங்க. அப்போ இந்த தெளிவான சிந்தை இல்லாமல் தடுமாறினவங்களுக்கு உங்களோட ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய காலகட்டங்கள், இது செய்தால் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள், ஒரு புத்துணர்வு பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேர காலகட்டங்கள் உதயமாக போகுதுங்க.
அதனால உங்களோட ராசியை குரு பகவான் பார்க்க இருக்கனால உங்க முகத்திலேயே ஒரு பொலிவு கிடைக்கிறத பார்க்க முடியும். அப்போ விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் 18 டிசம்பர் 5க்குள்ளார ஒரு முகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் பொலிவுகளும் தெளிவும் இருக்கிறத பார்க்க முடியும். பல நாள் நடைபெறாத ஒரு சில விஷயங்கள், திருமணம் ஆகிறது, காது குத்து, மொட்டடிக்கிறது, குழந்தை பேர் பெற்றெடுக்கிறது, இது மாதிரியான ஏதோ ஒரு சுப நிகழ்வுகளை இந்த நேரத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாக போகுதுன்றீங்க. அடுத்ததாக சமசப்தமாக 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படின்ற விதிங்க, இளைய சகோதரம், வெற்றி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஒரு வெற்றி பயணத்தை ஏற்றக்கூடிய ஒரு முயற்சிகளாக இருக்கும். தொழில் இல்லையா, இந்த நேரத்தில் சொந்த தொழில் செய்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறும். அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுக்கிறீங்களா, கண்டிப்பாக எடுத்து பாருங்கள், வெற்றிகள் பெறும். இளைய சகோதரத்தினால ஒரு ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த நேரத்தில் உதயமாகலாம். இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரலாம். அடுத்தது உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தை புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய சொந்த வீட்டையே இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையை 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய காலகட்டங்கள், உங்களோட குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள், வெகு நாட்களாக குழந்தை பேர் இல்லையேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, வீடு மனை வாசல் கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இது மாதிரியான சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேர காலகட்டங்களானது உதயமாக போகுதுங்க. அதனால் உங்களுக்கு இந்த நேர காலங்களில் திருமணம் எது நடக்கணும்னா திருமணத்தை முயற்சி எடுத்துக்கலாம். குழந்தை பேர் இல்லை அப்படின்னாக்கா கணவன் மனைவி இருவர் ஜாதத்தையும் உங்கள் குடும்ப ஜோதிடர்கள் யார் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுங்க. அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஏதாவது பரிகாரங்கள் இருக்குனாக்கா அதுக்கான கிரகத்துக்கான பரிகாரங்கள் செய்துட்டிங்கன்னா இந்த 2 மாத காலகட்டத்திலேயே உங்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான காலகட்டமாக உருவாகுது. திருமணமே நடக்கலை, திருமணத்துக்காக ஏங்கி காத்துட்ருக்கேன் சொல்லக்கூடிய நபர்களுக்கு திடீர் திருமண வாய்ப்புகள், ஏதோ ஒரு பெண்ணை பார்த்தோம் முடித்தோம் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு பெண் அமையறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த நேர காலகட்டங்களானது உங்களுக்கு உதயமாகிறத பார்க்க முடியுதுங்க. அதனால இந்த அதிசார குரு பயிற்சிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய பயிற்சிகளாக உங்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்குது. இதை சரியாக பயன்படுத்திங்க. அடுத்தது இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 2026 ஜூன் வரலும் திரும்ப வக்ரத்தில் திரும்ப இந்த குரு பகவான் பின்னோக்கி போகிறாருங்க. அப்போ பின்னோக்கி போனால் 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். அந்த நேரத்தில் மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து 2026 ஜூன் 1ஆம் தேதி வரலும் புதிய முயற்சி எடுக்கிறதோ, புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமா செய்யாமல் இருங்க. அந்த நேரத்தில் மட்டும் நியூட்ரலாக போனீங்கன்னா எதிர்கால வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். இந்த அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி காலகட்டம் வரலும் நீங்கள் எது வேணாலும் செய்து பாருங்கள், அது சாதனை மிகுந்த ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு சுயஜாத்திய ஒரு முறை உங்கள் குடும்ப ஜோதிடர் கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிக்கக்கூடிய சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.